Hi, hello, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர் முரளிமணி சார் வந்து இந்த அட்வான்ஸ்மென்ட் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அது எப்படி யூஸ் பண்றோம், அது எப்படி யூஸ் அது அந்த சர்ஜரி எவ்வளவு சிம்பிளா இருக்கும் and how it happens and all எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. So if you have missed that video, link descriptionல இருக்கு. Just go and check. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த டெக்னாலஜியை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அண்ட் இப்போ எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இட் இஸ் அ அவேர்னஸ் வீடியோ. நம்ம எல்லா மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வேண்டிய அட்வான்ஸ்மெண்ட் ஸோ தட் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் போதோ இல்லை ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் தரணும்னு நினைக்கும் போதோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மைண்டில் வரும். ஸோ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து உங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிஎஸ்ஐ அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். பிஎஸ்ஐ அப்படின்னா பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸ். ஸோ பேஷண்ட்டுக்கு கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுற இம்ப்ளான்ஸ் தான் வந்து பிஎஸ்ஐ. ஸோ அந்த பிஎஸ்ஐ பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ட் அதை பற்றி தான் வந்து டாக்டர் முரளிமணி சார் பேசியிருப்பார். அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக அது எந்த டெக்னாலஜிலேருந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ட் இப்போ எப்படி ரிவால்வ் ஆகிருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆக்சுவலி என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங். ஸோ 3D பிரிண்டிங்கா அப்படின்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் 3D பிரிண்டிங் வந்து நிறைய யூஸ் ஆகிட்டுருக்கு அண்ட் இப்போது மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் யூஸ் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி இனிஷியலாக ரொம்ப நாளாகவே நம்ம வந்து 3D பிரிண்டிங் மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி மாடல் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு மெயினாக ஸ்டடி மாடல் பண்ணுறதுக்கு தான். ஒரு டாக்டரோ இல்லை ஒரு கிராஜுவேட் பண்ணுற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோ நம்ம வந்து எப்படி ஒரு சர்ஜரி பண்ணணும், எவ்வளோ கஷ்டமான சர்ஜரியாக இருந்தாலும் ஒரு பிளானிங் வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த பிளான் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து கற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 3D பிரிண்டிங் மூலியமாக நம்ம வந்து உருவாக்குற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதே மாதிரி டென்டலுக்கு வரும்போது டென்டல் ப்ராசஸிங்னு வரும்போது ஆக்சுவலி டென்டலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டென்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேஷண்ட்டோட மாடல் எடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு க்ரௌன் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ராசஸஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு பிரேசஸ் போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டடி மாடல் வேணும் அண்ட் அந்த மாடல் வந்து இல்லை ஒரு ஒர்க்கிங் மாடல் வேணும். ஸோ அந்த மாடல் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதை போர் பண்ணி அதை இம்ப்ரெஷன் எடுத்து போர் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதை எடுத்து மறுபடியும் நம்ம வந்து ஆர்டிகுலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ் ரைட். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு லேபர் கண்டிப்பாக வேணும், ஒரு லேப் டெக்னீஷியன் வேணும் அண்ட் இல்லைன்னா நம்மளே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வு தான் வந்து 3D பிரிண்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் வழியாக ஜஸ்ட் அவங்களோட ஸ்கேன் சிடி ஸ்கேன் அண்ட் ஒரு ஓரல் ஸ்கேன் மட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணி பிரிண்ட் கொடுத்தோன்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு மாடலை ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லெஸ் தேன் 2 hours நம்ம வந்து ஒரு மாடலை ரெடி பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது வந்து டைமை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது அண்ட் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற லேபர் சார்ஜஸ் கம்மியாகுது அண்ட் டைம் வந்து இப்போது ஒரு 2 டாக்டர் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறத விட ஒரு டாக்டர் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு வரதுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு வந்து அது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லோக்கலைட்ஸில் நம்ம பண்ணுறதில்ல. அண்ட் இதுக்கு தாண்டி இது வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். அண்ட் இப்போது இனிஷியலாக எதில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வரைக்குமே வந்தாச்சு. பிகாஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது நம்ம நார்மலாகவே வந்து ஒரு இம்ப்ளான்ட் ஆகட்டும் இல்லை ஒரு ப்ராசஸஸ் ஆகட்டும் நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சைஸ் கைடு இருக்கும், அந்த நம்மளோட
சைஸுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்ப்ளான்ட் சூட் ஆகுமோ அதை வந்து நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் மே வேரி. ரொம்ப எக்ஸாக்டாக வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இந்த 3D பிரிண்டிங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு மெட்டல் இம்ப்ளான்ட்டையோ இல்லை ஒரு ப்ராசஸஸையோ ரெடி பண்ணி அதை அப்படியே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கைகளை பொறுத்த வரைக்குமோ இல்லை காலை பொறுத்த வரைக்குமோ இல்லை பாடியை பொறுத்த வரைக்குமோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டல் பிளேட்டு இல்லைனா அந்த பால் அண்ட் சாக்கெட்டு நம்ம இங்கே ஜாயின்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு தர தேவையில்லை. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ஏசிமெட்ரிக்கலாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நம்ம ஃபேஸ்க்குன்னு வரும்போது இட் ஷுட் பி சிமெட்ரிக்கல். நம்மளோட இந்த சைடும் சிமிலராக வந்து நம்மளுக்கு சிமெட்ரிக்கலாக இருந்தால் தான் பார்க்கும் போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. மெயினாக பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போது ரீசெண்டாக கோவிட் வந்தக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்டர்னலாக வருது. ஸோ அதில் ஒன்று தான் மியூகார்மைகோசிஸ். ஸோ மியூகார்மைகோசிஸ் வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு வந்து போன் லாஸ் ஆகுது, சாஃப்ட் ஸ்கின் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அண்ட் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராசஸஸ் போகிறோம். அண்ட் அப்படி போகும்போது when it is a patient specific implants or patient specific prosthesis இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பேஷண்ட்டுக்கு அது கேரி பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். டாக்டர்ஸ்க்கு அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த பண்ணுற ஜாப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து they have gone into a research and they have brought up this advancement. என்னென்னா 3D பிரிண்டிங்லேயே அவங்க வந்து ப்ராசஸஸ் பண்ணுறதுக்கும் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தே ஆர் பிரிங்கிங் அப். அண்ட் அந்த இம்ப்ளான்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராசஸாக இருக்கட்டும் பியூட்டிஃபுல்லாக நம்ம ஃபேஸில் வந்து செட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நம்ம இம்ப்ளான்ட் எடுத்துக்கும் போது இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து போன் வித் போன் ஹைட்டு இதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து போன் வந்து காம்ப்ரமைசிங்காக இருக்கும். ஸோ போனோட வித்து கம்மியாக இருக்கும், இல்லை ஹைட்டு கம்மியாக இருக்கும், சைனஸ் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சர்ஜரி பண்ணி அதை வந்து வித்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம இம்ப்ளான்ட் போட முடியும். ஸோ இந்த சர்ஜரிஸ்லாம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்குன்னு எடுக்கும்போது இட் இஸ் அ காம்ப்ளிகேஷன் தான். ஸோ அப்படி ஒரு பேஷண்ட்டை அவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்ம அந்த வித்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் வந்து நம்மள அந்த எந்த சர்ஜரியும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மைனர் சர்ஜரி மூலயமா இம்ப்ளான்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுற இம்ப்ளான்ட் வந்து ஒரு 15 minutes to 20 minutes தான் எடுக்கும் அவங்களுக்கு இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் பேஷண்ட்ஸும் வந்து தே வில் பி மோர் ஹாப்பி வித் தேர் ஃபினிஷ். ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போது இனிமேல் நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டிஷ்யூலாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மியூகார்மைகோசிஸ்னால இல்லை ஒரு கிராஃப்டிங்னால ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த கிராஃப்டிங்காகட்டும் மெயினாக கிராஃப்டிங் தான். கிராஃப்டிங்க்கு வந்து நம்ம வேறு இடத்துலேருந்து இங்கே வைக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ப்ராசஸஸ் மாதிரி பண்ணி அதையே வந்து அவங்க கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இப்போது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இஃப் தே ஆர் ஃபினிஷிங் இட் தே வில் பி ரிலீஸிங் இட். அண்ட் அது வரைக்கும் வி ஆர் ஸ்டில் ஆன் அ ரிசர்ச் ப்ராசஸ் தான். அவங்களும் இன்னும் ரிசர்ச் ப்ராசஸில் தான் இருக்காங்க. ஸோ சாஃப்ட் டிஷ்யூஸை எப்படி வந்து அவங்க கிராஃப்டிங் வரைக்கும் பண்ண முடியும் 3D பிரிண்டிங் மூலிமா அப்படிங்கிறது இட்ஸ் சேலஞ்சிங், ரைட்? ஸோ லெட்ஸ் see how they are doing. அண்ட் டில் டேட் நம்மளுக்கு வந்து இந்த சமயத்தில் என்ன ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.